இன்னைக்கு நாம ஒரு இந்தோனேஷியன் பேய் படத்த பத்தி தான் பார்க்க போறோங்க. நொடிக்கு நொடி பயத்தோட உச்சகட்டத்துக்கு கொண்டு போகுது இந்த படம். இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். உண்மையிலேயே இந்தோனேஷியன்ஸ் இவ்ளோ சூப்பரா படங்கள் எடுப்பாங்களான்றது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அந்த அளவுக்கு மிரட்டி விட்டுருக்காங்க. வாங்க படத்தோட கதைக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிடுங்க. இந்த படத்தோட ஓப்பனிங் இமேஜா என்னத்த காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா, பொண்ணு ஒரு பணத்த கழுவிட்டு இருக்காங்க. எஸ் இவங்களோட பரம்பரை தொழிலே இதுதானா? இதுல வந்து பொண்ணுக்கு வந்து இதுல பெருசா உடன்பாடு இல்ல. ஏன்னா அவளுக்கு வந்து ஒரு மேக்கப் பண்ணணும், மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு தான் அந்த பொண்ணுக்கு விருப்பம். பட் ஆனா அம்மா என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, "நீ இந்த வேலை செய்யணும். எனக்கு அப்புறம் யாருமே இல்ல. இந்த வேலைய நீ தான் செய்யணும்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. பொண்ணுக்கு விருப்பம் இல்லனாலும் சரி ஓகே. அம்மா சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு கூட மாட அவ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. கட் பண்ண அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு சுன்னத் கல்யாணம் நடக்குது. அதாவது முஸ்லிம் பண்டிகையில வந்து சொல்லுவாங்க, குட்டி பசங்களுக்குலாம் சுன்னத் பண்ணுவாங்க. அந்த மாரி இந்த ஊர்லயே கொஞ்சம் வசதியான ஒரு லேடி இருக்கா. அவளோட பேரனுக்கு தான் வந்து இந்த சுன்னத் நடக்குது. அவ வந்து கிட்டத்தட்ட நம்ம அம்மாக்காரி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்டு தான் போல இருக்குது. இப்போ வந்து நல்லா பேசிட்டு ஆட்டம் பாட்டம்லாம் கொண்டாட்டம்லாம் நடக்கும்போது, அந்த அம்மா பயந்துட்டு போயிட்டு உள்ள போகுது. எத பார்த்து இவ பயப்படுறா அப்படின்ற மாரி அம்மா பார்க்குறாங்க. பின்தொடர்ந்து போறாங்க. அப்ப அந்த லேடி என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி பதட்டமான நிலையில வந்து வீட்டோட விட்டத்த பார்க்குறா. இத பார்த்து அவங்களுமே வந்து புரிஞ்சு போயிறாங்க. ஏதோ இவ பாதிக்கப்பட்டிருக்கிறா போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கட்டி பிடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது அம்மாவுக்கு வந்து ஒரு பையன், ஒரு பொண்ணு. அந்த பையன் இந்த ஊர்ல இருக்கிற சின்ன சின்ன எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான். இப்ப 3 பேருமே வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அம்மா தொழுகை பண்ணிட்டு இருக்கும்போது டங் டங்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. என்னடா இது அப்படின்ற மாதிரி டிஸ்டர்பா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஜன்னலை விலக்கி பார்த்தா அங்க எதுவுமே இல்ல. சரி ஓகே திரும்பி தொழுகை பண்ணுவோம்னு சொல்லிட்டு தொழுகை பண்ணிட்டு இருக்காங்க. பின்னாடியே பார்த்தா ஒரு பேய் உருவமும் வந்து இவங்கள போலயே வந்து தொழுகை பண்ணிட்டு இருக்குது. இவங்க அத பார்த்துடுறாங்க. பட் ஆனா கண்டு காணாத மாரி அவங்க வந்து பின்னாடியே திரும்ப மாட்டேனே, திரும்பினாதான்டா நீ தெரிவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. பிரேயர்லாம் முடிச்சுட்டு திரும்புற நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, டக்குனு ஒரு கை வருது. இவங்க பதறி போயிடுறாங்க. பார்த்தா இவங்களோட அம்மா நான் தாம்மா பயப்படாதீங்கம்மா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. இவங்க பதறியே போயிடுறாங்க. இதுக்கப்புறம் பேசிட்டு இருக்கிற நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, காலையில பார்த்தாங்க பாத்தீங்களா ஒரு அம்மா, அதாவது இந்த பம்ப்ஷன் கொண்டாடினாங்களே பாட்டிக்காரி, அவங்க வந்து செத்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஊர்ல அலௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் கேட்டதும் அம்மாக்காரி ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுறாங்க. பட் ஆனா இவங்க முன்கூட்டியே இது நடக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க தெரிஞ்சிச்சோ என்னமோ தெரியல. தன்னோட பொண்ணுகிட்ட வீட்டை சாத்திக்கிட்டு பத்திரமா இரு, யார் கதவு தட்டாலும் திறக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப இறந்து போன அந்த லேடியோட வீட்டுல போய் பார்த்தா அவங்க வந்து ரொம்ப கொடூரமா வந்து கொலை செய்யப்பட்ட மாதிரி இருக்காங்க. பட் ஆனா வந்து எப்படி இறந்தாங்கன்றதே தெரியல. மூக்குல வாயிலெல்லாம் ரத்தம் ஊத்தி இறந்துருக்காங்க. ரொம்ப வித்தியாசமா இருக்குது அந்த கொலைய. இத பார்த்து அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பட் அவங்க தானே அதை கிளீன்லாம் பண்ணணும். அந்த வேலையெல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல தன்னோட பொண்ணு மட்டும் தனியா இருக்காங்க பாத்தீங்களா. இந்த பொண்ணுக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, டிஸ்டர்பா ஒரு சவுண்ட் கேக்குது. யாரோ ஓட்டு மேல நடக்கிற மாதிரி இருக்குது. டக்குன்னு போய் பார்த்தா ஓடு உடைஞ்சு கீழே விழுது. இந்த நேரத்துல மழை பெய்யறதுனால வீட்டு ஃபுல்லா மழை வந்தது. இதை கிளீன் பண்ணிட்டு இருக்கிற அந்த பொண்ணு இந்த நேரத்துல அன்னகாரனும் வந்து கூட வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. அம்மாக்காரியும் இந்த நேரத்துல வந்துடுறாங்க. பட் ஆனா உடம்பு முடியாத அளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி மயக்க நிலையிலேயே வந்து கீழ டம்முன்னு விழுந்துடுறாங்க. இப்ப பசங்க 2 பேருமே கூப்பிட்டு அவங்கள வந்து நல்லபடியா அவங்கள படுக்க வச்சு பெட்ல அம்மா நீங்க இத பத்தி யோசிக்காதீங்க தூங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வந்து வெளியே வந்துடுறா. இந்த நேரத்துல டக்குன்னு பொண்ணு வெளியே போன அதே நேரத்துல வந்து அம்மாக்காரி வந்து கேண்டல்லாம் வந்து ஏத்திட்டு இருக்காங்க. அம்மா இப்ப உங்களை படுக்க தானே சொன்ன, எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இல்ல நான் இந்த லேடியோட ட்ரெஸ்ஸை வந்து எரிக்க போறேன், அந்த ஆன்மாக்கள்லாம் என்ன பின்தொடரும், அதனாலதான் இதை பண்றேன் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லுவாங்க. இந்த பொண்ணு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. இந்த வேலையை முடிச்சுட்டு அம்மாக்காரி வந்து வீட்டுக்குள்ள போகும்போது கண்ணாடியை கிராஸ் ஆகும்போது ஒரு உருவம் தெரியற மாதிரி இருக்குது. ஒருவேளை பிரம்மையா இருக்குமோ அப்படி மாதிரி கண்ணாடியை திரும்பி பார்த்தா உண்மையிலேயே ஒரு பேய் உருவம் இவங்கள மாதிரியே இருக்குது. இதை பார்த்து அவங்க பதறி போயிடுறாங்க. இப்ப பெட்ல போய் படுத்துட்டு இருக்கும்போது திரும்பி தன்னோட பொண்ணு பக்கத்துல வந்து படுக்கிறா. இப்ப 2 பேருமே நிம்மதியா தூங்குவோமே அப்படின்ற மாதிரி 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அம்மாக்காரிக்கு வந்து ஒரு நிழல் உருவம் தெரியுது. கட் பண்ணா கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் தன்னோட அம்மாவை திரும்பி பாக்குறாங்க. அம்மா மூக்குல வாயிலெல்லாம் ரத்தம் வந்து ரொம்ப குற்றமா செத்து கிடக்குறாங்க. இதை பார்த்து அவங்க பதறி போயிடுறாங்க. தேம்பி தேம்பி அழுகுறாங்க. அண்ணங்காரனும் வந்துட்டான். இறந்து போன அம்மாக்காரி இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களோட தொழில் என்ன, இந்த பணத்தெல்லாம் குளிப்பாட்டி கிளீன் பண்றது தானே. இந்த வேலையை தன்னோட அம்மாவுக்கே முதல் முறையா வந்து நம்ம ஹீரோயினி பண்ண போறா. இதை நினைச்சு அவ ரொம்ப ஃபீல் பண்றா, ரொம்ப கஷ்டப்படுறா. இப்ப அம்மா சொல்லி கொடுத்த அந்த வேலையை எப்படா செய்யறதுன்ற மாதிரி அவ பதறிட்டு இருக்கிற நேரத்துல அம்மாவே கூட வந்து தன்னோட இறந்து போன உடலை வந்து கிளீன் பண்றதுக்காக ஹெல்ப் பண்ற மாதிரி காட்டுறாங்க. இப்ப அவளும் அதை கிளீன் பண்ணி முடிச்சிடுறா. இப்ப கிளீன் பண்ணி முடிச்சதும் அம்மா உடம்புல ஏதோ இருக்கிற மாதிரி தெரியுது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறந்து பார்த்தா அந்த வாயுல வந்து இந்த இரும்பு முள்வேலி இருக்குது. இதை பார்த்த பொண்ணுக்கு வந்து பதட்டமாயிருது. இப்போ பதறி போயிடுறா. இதுதான் இந்த படத்தோட செட்டப்புமே கூட. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இவ ஃபீல் பண்ணிட்டே இருக்கா. பட் ஆனா அண்ணங்காரர் இருக்கான் பாத்தீங்களா, இதை ஒரு ஃபீலிங்காவே எடுக்காம அவன் வேலையை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறான். இந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த லேடி இருக்கா பாத்தீங்களா, அவ வந்து இப்ப செத்து போனாங்களே ரீசெண்டா 2 பேர், இவங்க அம்மாக்காரி அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு, அவங்க 2 பேரையுமே பத்தி தப்பா பேசுறா. அவங்க கொஞ்சம் அப்படி இப்படி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ரத்த காவலா ஆகுது. அப்பதான் அங்க இருக்கிற கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, ஆமாடி நீ எல்லாரையும் தப்பா பேசிட்டு இருக்கிற, அதனாலதான் உனக்கு இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த சீன் அங்கேயே கட் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சோ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது பாத்தீங்களா. இதனால என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஊர் மக்களா சேர்ந்து ஒரு பிரேயரை போட்டு விட்டுறாங்க. எல்லாருமே வந்து நமாஸ் மாதிரி அதை படிச்சிட்டு இருக்காங்க. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா குர்ஆன வந்து ஒரு பேய் கைவடிச்சு எடுக்கிற மாதிரி தெரியுது. அதை பார்த்த உடனே பக்கத்துல இருக்கிற லேடி வந்து திரும்பி பாக்குது. அதாவது இந்த பொருள் பேஸ்ட் பாத்தீங்களா, அந்த பொம்பளை திரும்பி பாக்குது. யாரோ நம்மள பாக்குறவா இருக்குதுன்னு சொல்லிட்டு அது சுத்தி முத்தி பாக்குது. திடீர்னு அலறுது. கரண்ட் இந்த நேரத்துல கட் ஆயிருதா. இந்த நேரத்துல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏமா ஒழுங்கா பிரேயர் பண்ணுமா அப்படின்னு சொல்லும்போது பிரேயர் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல நம்ம ஹீரோயினுக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த செத்து போனாங்க பாத்தீங்களா 2 பேர், அவங்க 2 பேருமே நம்ம ஹீரோயின் முன்னாடி உட்காந்து அவங்களுமே இந்த பிரேயர் மீட்டிங் அட்டெண்ட் பண்ற மாதிரி தெரியுது. அதை தாண்டி மூணாவதா ஒரு லேடி இருக்காங்க. அவங்க பேயா மாறுற மாதிரி தெரியுது. பட் ஆனா அவங்க மனுஷி தான். பட் ஆனா பேயா மாறுற மாதிரி ஹீரோயின் கணக்கு தெரியுது. என்னமோ நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் புரிஞ்சுக்கிறா.
இப்ப கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இந்த பேயா மாற மாதிரி ஒரு லேடியை காட்டினாங்க பாத்தீங்களா, அந்த லேடியோட வீட்டு உள்ள வந்து ஒரு ஆத்மா இறங்குற மாதிரி காட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினிக்கு எப்படி இதை வந்து சமாளிக்கிறதுன்னு தெரியல. ஆனா ஏதோ ஒரு பஞ்சாயத்து நடக்குது அப்படின்றத வந்து அவ புரிஞ்சுக்கிறா. இதுதான் இந்த படத்தோட டிபேட்டுமே கூட. இந்த லேடி வீட்டுல தன்னோட பையன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நான் போறது சாகிறத பத்தி எனக்கு பிரச்சனை இல்லடா, நான் போனதுக்கு அப்புறம் உன்னை யார் பாத்துப்பாங்கன்ற கவலை தான் எனக்கு நிறைய அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல பேசிட்டு இருக்கும் போது பின்னாடி ஒரு உருவம் வந்து இவங்களுக்கு அந்த உருவம் தெரிஞ்சாலுமே கூட தான் பையன் பயந்துருவானோன்றதுனால அதை சொல்லாமையே அவங்க வந்து என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா அமைதியா விட்டுறாங்க. இப்ப அந்த பேய் வந்து பீரோ கிட்ட இருக்கிற மாதிரி அம்மாவுக்கு ஃபீல் ஆகுது. கிட்ட போறாங்க. போய் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து முன்னாடி 2 பேர் எப்படி இறந்தாங்களோ அதே மாதிரி ரத்தம் கக்கி சாவர நிலைமைக்கு வந்துடுறாங்க. தன்னோட கண்ணு முன்னாடியே வந்து தான் அம்மா சாவறத அந்த பையன் பாக்குறான். இதுதான் இந்த படத்தோட கேட்டலிஸ்டுமே கூட. இப்ப இந்த இறந்து போன அம்மா வந்து கிளீன் பண்றதுக்காக நம்ம ஹீரோயினியை கூப்பிடுறாங்க. பட் ஆனா ஹீரோயின் நான் வரவே மாட்டேன் அப்படி மாதிரி சொன்னதும் அந்த இறந்து போன அம்மாவோட பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கறான், கொஞ்சம் ப்ளீஸ் அக்கா நீங்க வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ நம்ம ஹீரோயின் வந்து பயந்துட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இல்ல நான் வரல அப்படி மாதிரி சொல்லிடுறா. இந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல வந்து ஏதோ ஒரு உருவம் தெரியுற மாதிரி இருக்குது. சரி கனவு தானே சொல்லிட்டு திரும்பி படுத்தா கண்ணு முன்னாடியே வந்து ஒரு பேய் வந்து நிக்குது. இந்த சீன்லாம் அள்ளு விட்டுரும், அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கும். ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படி மாதிரி அந்த பேய் கேட்கறது நம்ம ஹீரோயினுக்கு புரியுது. இந்த நேரத்துல என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா சரி ஓகே நம்ம போய் ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவ அந்த பாடியை கிளீன் பண்றதுக்காக போயிட்டு இருக்கா. இப்ப தன்னோட அம்மா வாயில இருந்த மாதிரி ஏதாவது இரும்பு முள்வேலி இருக்குதான்னு சொல்லிட்டு அவ செக் பண்றா. எதுவுமே இல்ல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறா. இப்ப நம்ம ஹீரோயினி கிளீன் பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த பாடி எழுச்சிக்குமா, என்னடா இது அப்படி போய் அவ பதறி போயிருவா. எந்திரிச்ச பாடி என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா வயித்து தடவிட்டு இதை பார்த்த ஹீரோயினிக்கு ஏதோ சொல்ல வருது போல அப்படின்னு சொல்லிட்டு வயித்த பாக்குறா. அந்த இரும்பு முள்வேலி இருக்கு பாத்தீங்களா, அது வந்து வயித்துல இருக்குது. இந்த டெட் பாடியோட கண்ணை ஹீரோயினி மூடுறதுக்காக நிறைய முயற்சி பண்றா. பட் ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மூடுறா. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த முள்வேலி எடுக்கிறா குடலெல்லாம் கிழிச்சுக்கிட்டு அந்த முள்வேலி வெளில வருது. இந்த இடத்துல இந்த சீனும் கட் ஆகுது. இதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இருக்கா பாத்தீங்களா, அவகிட்ட வந்து இந்த இறந்து போன அம்மாவோட பையன் வந்து சொல்றான், எங்க அம்மா எப்படி இறந்தாங்கன்னே தெரியல, என் கண்ணு முன்னாடி தான் இறந்தாங்க, அவங்கள வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க, போஸ்ட்மார்ட்டத்திலே வந்து பெருசா எதுவும் பிரச்சனை இல்ல, எங்களுக்கே தெரியல அது என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி அவங்க டாக்டர்ஸ்மே சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்றான். இதை கேட்ட ஹீரோயினிக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிருது. எங்க அம்மா எப்படி செத்தாங்க அப்படின்ற மாதிரி மிஸ்டியான கேள்வி எனக்கு டெய்லி வந்து எனக்கு தூங்க விடாம செய்யுது அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். சொல்லிட்டு இருக்க நேரத்தில் திடீர்னு வந்து அம்மா சாகிறதுக்கு முன்னாடி 100ன்ற ஒரு பேரை மட்டும் எங்க அம்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது இது 100 யார் அது அப்படின்னு சொல்லும்போது ஆல்பத்துல இருக்கிற போட்டோவை காட்டுறான். அந்த போட்டோல வந்து அந்த 100ன்ற லேடி மட்டும் முகம் மறைஞ்சிருக்குது. மத்த எல்லாருமே லேடிஸ்லாம் இருக்காங்க. அதாவது ஹீரோயினோட அம்மா அப்புறம் இறந்து போனாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே வந்து ஏதோ ஒரு பார்க்ல வந்து போட்டோ எடுத்துட்ட மாதிரி இருக்குது. சோ இந்த வேலையை வந்து இந்த 100ன்ற பொண்ணு தான் பண்ணுது அப்படின்றத வந்து நம்ம ஹீரோயின் ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடுறா. இதுதான் இந்த படத்தோட ஹிட் பாயிண்ட்டும் கூட. அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த பையன் கிட்ட பேசிட்டே இருக்கும்போது அந்த 100ன்ற போட்டோவை வந்து நம்ம ஹீரோயின் வந்து எடுத்துட்டு போயிடுவா. அவனுக்கு தெரியாம எடுத்துட்டு போயிட்டு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த பையனோட வீட்லயும் வந்து ஓட்டை விழுந்திருக்குது. இதை பார்த்த ஹீரோயின் திரும்பும்போது இந்த இன்னொரு அந்த பயந்துட்டு இருந்தா பாத்தீங்களா லேடி, அவ வந்து சொல்றா நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஏதோ சாப மாதிரி தெரியுது, கொஞ்சம் பார்த்து இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. இப்ப நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா. இந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அப்ப ஃபர்ஸ்ட் இருந்தா பாத்தீங்களா அந்த லேடி எப்படி இருந்தான்றத வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாம வந்து சுடுகாட்டுல போயிட்டு அந்த படத்தை தோண்டி பாக்குறா நம்ம ஹீரோயினி. மத்த 2 டெட் பாடிஸ்ல இருந்த மாதிரி இந்த உடம்புலயும் வந்து அந்த முள்வேலி இருக்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிருக்கா. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த அம்மாவோட அந்த இடத்துல வந்து அந்த முள்வேலியை வச்சிருக்கா. அப்ப அந்த முள்வேலி எடுக்கும்போது பின்னாடி இவளை சுத்தி வந்து ஒரு பேய் கூட்டமே இவளை வந்து முச்சி இருக்குது. இதை பார்த்து அவ வந்து பதறி போயிடுறா. அந்த குழிய கூட மூடாம நம்ம ஹீரோயின் வந்து பதறி அடிச்சுட்டு ஓடி வரா. இந்த சீனை இங்கேயே கட் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன ஆகுது பாத்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில வந்து எல்லாருமே வந்து அனௌன்ஸ் பண்றாங்க, இந்த மாதிரி டெட் பாடி இந்த மாதிரி ஓப்பன்ல கிடக்குது, இதை யார் பண்ணான்னு தெரியல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதோட இங்க சீன் கட் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இருக்கா பாத்தீங்களா, அவ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இப்ப குழிக்குள்ள வந்து தோண்டி எடுத்தா பாத்தீங்களா அந்த படத்தோட வீட்டுக்கு போயிட்டு அந்த லேடியோட வீட்டுக்கு போயிட்டு செக் பண்ணிட்டு இருக்கா. ஏதாவது அந்த 100 சம்பந்தப்பட்ட போட்டோ கிடைக்குதான்னு பாத்துட்டு இருக்கா. இந்த நேரத்துல வந்து இன்னொரு பொண்ணு வரா. அதாவது நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்ச பொண்ணு தான். இப்ப நம்ம தேடிட்டு இருக்கிற பொம்பளை வந்து மோசமானவன், அடுத்தவனோட புருஷனை ஆட்டிய பொண்ணுன்னு நினைக்கிறவ, கேவலமான கேரக்டர் அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு ஒரு சத்தம் கேக்குது. இப்ப அந்த பொண்ணு ஒரு மாதிரி ஆகி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவ அழ ஆரம்பிச்சிடுறா. அப்படியே தன்னோட சதையே வந்து கையால பிச்சு அப்படியே பேசிக்கிட்டே இருக்கா. ஒரு மாதிரி உக்கரமா பண்றா. ஏன்டி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி பதறி போயிடுறா. இந்த நேரத்துல திரும்பி இதே பொண்ணு வந்து நார்மலா வந்து பேசிட்டு இருக்குது. இப்ப வந்து ஹீரோயினிக்கு பேயா இல்ல யாரோ தெரியல. இப்ப வந்து இந்த பொண்ணு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா ஏன்டி அனௌன்ஸ்மெண்ட் வேற பண்ணிட்டு இருக்காங்க, இந்த நேரத்துல நீ எதுக்கு இங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லி இந்த பொண்ணு நம்ம ஹீரோயினி அங்க இருந்து கூப்பிட்டு போயிடுறா. இதுதான் இந்த படத்தோட ஃபன் அண்ட் கேம்ஸும் கூட. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஹீரோயினோட அண்ணன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்து என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா வீட்ல இருந்த அனௌன்ஸ்மெண்ட் கேட்டதும் சுத்தி பாக்குறான். சுத்தி பார்க்கும்போது ஒரே மண்ணா இருக்குது, அந்த மம்முட்டியே இருக்குது. இப்போ அண்ணங்காரனுக்கு புரிஞ்சது தன்னோட தங்கச்சி தான் வந்து இந்த வேலையை பாத்துருக்கா அப்படின்றத புரிஞ்சுக்கிறான். இந்த நேரத்துல தங்கச்சியும் வந்து கேட்கறா, ஏன்டி இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவன் திட்டுறான். இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காத, உன் வேலை என்ன, வேலையை மட்டும் பாரு, இந்த மாதிரிலாம் நீ பண்ணிட்டு இருந்தா அவ்வளவுதான் உனக்கு அப்படின்ற மாதிரி திட்டுறான். இந்த நேரத்துல ஹீரோயின் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அண்ணங்கார கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறா. இதை வந்து இந்த டெரிலேடின்னு ஒரு திருப்பா அவ வந்து என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஒட்டு கேட்டுறா. இவ ஒரு மளிகை கடை வச்சிருப்பா, அந்த கடைக்கு வர எல்லா கஸ்டமர்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லி இந்த மாதிரி சாபத்தால தான் இவங்க செத்தாங்க, இயற்கையா சாவல அப்படின்னு சொல்லிட்டு அவ எல்லா விஷயத்தையும் வந்து பரப்பி விட்டு இது ஊரு ஃபுல்லா இப்ப பரவிடுது. இதுதான் இந்த படத்தோட பிரேக் இன்டு 2 கூட. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இப்ப பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ கூட ஸ்டார்டிங்ல வந்து ஒரு பொண்ணை காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணு கிட்ட கூட இந்த ஊர் மக்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பொம்பளை இருந்தா 100ன்ட்டு. அவளோட வேலையை என்னன்னு பாத்தீங்கன்னா வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற புருஷங்காரங்க எல்லாம் ஏமாத்தி தன்னோட வலையில வந்து விழ வைக்கிறதா அவரோட வேலை அப்படிங்கிற மாதிரி ஊர் மக்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த பரப்பி விட்டா பாத்தீங்களா டெடி, அந்த லேடி கிட்ட போயிட்டு ஏங்க இந்த மாதிரி
மாதிரிலாம் எதுக்குங்க வேலை பாக்குறீங்க நீங்க? உங்களோட வேலைய மட்டும் பாருங்க. இந்த மாதிரி பரப்பாதீங்க. தப்பு தப்பா பரப்பாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, நீங்க பேசிட்டு இருந்தது நான் ஒட்டு கேட்டேன். அதனால தான் நான் போய் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருது இந்த பொம்பள. இந்த நேரத்துல அந்த இடத்துக்கு வந்து ஒரு போலீஸ்காரர் வராரு. ஏம்மா உனக்கு எதுக்குமா வேலை? எப்பயோ செத்து போன ஒரு பொம்பளைய பத்தி எதுக்குமா இப்ப பேசிட்டு இருக்க அப்படிங்கும்போது ஹீரோயின் வந்து சொல்றா, ஏங்க அந்த 100ன்றவங்க செத்து போயிட்டாங்களே என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க அவங்க எப்பயோ செத்து போயிட்டாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிருச்சு. அதனால அவங்க தூக்குல தொங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்ப அவங்க பொண்ணு இருக்குமே, அவங்க பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்கிறா. அப்ப அவரு வந்து ஏம்மா இந்த கதைலாம் உனக்கு எதுக்கு? உன் வேலைய மட்டும் பாரு. இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அத ஸ்ட்ரைட்டா என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப நம்ம ஹீரோயின் வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, வீட்டுக்கு போலான்ற நேரத்துல வந்து இந்த பொருளையும் பேசினா பாத்தீங்களா, அந்த லேடி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவ வந்து உக்கிரமாயிடுறா. கண்ணெல்லாம் கருப்பாயிருது. ஆக்சுவலா வந்து இந்த 100 பேய் வந்து அவளோட உடம்புக்குள்ள வந்திருக்குது போல. இப்ப வந்து சொல்றா என்னோட கதைய கேளு. உண்மையிலேயே எனக்கு என்ன ஆச்சுன்றத வந்து நான் உன்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சொல்லு சொல்லு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்கிறா. அப்ப சொல்ற நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு அந்த பேய் வந்து உக்கிரமாயி கண்ணெல்லாம் ரெட்டாயி நம்ம ஹீரோயினியே வந்து கழுத்தை நெரிச்சு நீங்க இருக்காத போ அப்படின்ற மாதிரி சொல்றா. நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப பயந்து போயிடுறா. திரும்பவும் அந்த பேய் வந்து நார்மலா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, தயவு செஞ்சு என்னோட கதையை கேளு அப்படின்ற மாதிரி அந்த பேய் சொல்லுது. இந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நீ உண்மையிலேயே ஒரு மோசமானவ தான் போல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றா. இந்த நேரத்துல டக்குன்னு அந்த பேய் அந்த உடம்பு விட்டு போயிருது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து தூங்கிட்டு இருக்கா. தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு உருவம் வந்து அம்மாவுக்கு வந்த மாதிரியே இவளோட பெட் மேல ஏற வருது. இத பார்த்த நம்ம ஹீரோயின் பதவி போயிடுறா. அவ்வளவுதான் ஹீரோயினியும் செத்துறா. இப்போ நம்ம ஹீரோயினோட பாடியும் வந்து புதைக்கிறதுக்காக எடுத்துட்டு போறாங்க. திடீர்னு நம்ம ஹீரோயின் எய்ஞ்சிடுறா. இத பார்த்து எல்லாருமே பதறி போயிடுறாங்க. பார்த்தா இது கனவு. ஹீரோயினிக்கு அந்த கனவு. இதுதான் இந்த படத்தோட பேட் கைஸ் க்ளோஸ்னும் கூட. இப்போ நம்ம ஹீரோயினி நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து ரீகால் பண்ணி பார்க்கறா. அப்ப நம்ம அண்ணங்காரன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்து ஒரு பொண்ணு கிட்ட வந்து க்ளோஸா பேசிட்டு இருப்பான். அந்த பொண்ணு மேல லைட்டா நம்ம ஹீரோயினிக்கு டவுட் வருது. அதனால அண்ணங்காரன் தூங்குனதுக்கு அப்புறம் சாவி எடுத்துட்டு போயிட்டு அந்த பொண்ணோட வீட்டை சர்ச் பண்ணி பார்க்கறா. அப்ப பார்க்கும்போது தான் திடீர்னு வந்து இந்த டைல்ஸ்க்கு கீழ வந்து ஏதோ ஒரு போட்டோ இருக்குது. சூனியம் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது. அந்த போட்டோ என்னன்னு ஓபன் பண்ணி பார்த்தா தன்னோட அம்மா உட்பட எல்லாரோட போட்டோவையும் அந்த பொண்ணு வந்து சூனியம் பண்ணி வச்சிருக்கா. இது ஹீரோயினியே கண்டுபிடிச்சிரா. ஆஹா இவ தான் இந்த வேலையெல்லாம் பார்த்திருக்கிறா போல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினிக்கு புரிஞ்சுது. இந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம முகத்தெல்லாம் பிச்சுக்கிற மாதிரி ஒரு லேடியை காட்டாங்க பாத்தீங்களா, அவள வந்து இந்த குரூப்ல ஒரு இதான் போல் இருக்குது. நான் சின்ன பொண்ணு நினைச்சேன். அவள வந்து இப்ப இந்த பேய் வந்து பின்தொடர்ந்து அவள சாவடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்குது. இந்த நேரத்துல ஹீரோயினி வந்து இந்த விஷயத்தை தெரிஞ்சதுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பொருணி பேசினா பாத்தீங்களா, அவ வீட்டுக்கு போறா. அவ கிட்ட போயிட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு அந்த விஷயத்தை சொல்றதுக்காக போகும்போது அவங்க வந்து நமாஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போறா. கிட்ட போய் பார்த்தா அவ வந்து ஒரு பேயா மாறுறா. இங்க பாரு உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும்னா, இல்ல அதை விட நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த நூறுன்ற பொம்பளை இருக்கா பாத்தீங்களா, அவ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினியோட அம்மா கிட்டத்தட்ட ஒரு 3-4 பேரோட அந்த லேடிஸோட ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் வந்து இவ வந்து கரெக்ட் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரியான ரூமர்ஸ் வந்து இந்த பொதுமக்களா பரப்பி விட்டுருக்காங்க. இந்த ஒல்லியானமா இருக்கா பாத்தீங்களா, அவளை வந்து இந்த பேய் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ரத்த பலியா போயிடுது. இவங்க வந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம ரொம்ப முழிச்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, தடிக்கு விழுந்து புல் கம்பி வந்து இவங்களோட கண்ணுல பட்டுருது. ஐயோ அப்படின்னு கதறிட்டு இருக்காங்க. இந்த சீன்லாம் பயங்கரமா இருக்கும். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, வழக்கம் போல காலையில ஒரு நியூஸ் வருது. அதாவது இந்த பொம்பளை செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தானே இப்ப அந்த சாவை எடுத்து கிளீன் பண்ணி ஆகணும். அதனால வந்து அதை கிளீன் பண்ணிட்டு இருக்கா. இந்த நேரத்துல என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, திரும்பவும் இந்த பேய் வந்து எந்திரிக்குது. எந்திரிக்கும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, சரி அந்த முள்வேலி எடுப்போமே சொல்லிட்டு அந்த பொண்ணு முள்வேலி எடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்கா. அந்த முள்வேலி எடுக்கும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பெண்ணோட உடம்புல வந்து அந்த முள்வேலி வந்து உடம்பு ஃபுல்லா பரவுது. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் பதறி போயிடுறா. இந்த நேரத்துல செத்து போன எல்லா ஆத்மாக்களும் வந்து எங்களை காப்பாத்து அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இந்த பொண்ணை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோயின் வந்து சுயநலம் தப்பி அவங்க வந்து ஒரு மாதிரி மனநிலையில வந்து என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, அந்த முள்வேலி எடுத்து தன்னோட உடம்பு பூரா சுத்திக்கிறாங்க. ரொம்ப ரத்தமா வலியுது. இந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, போலீஸ்காரங்க வந்து கதவு தட்டி இருப்பாங்க. கதவு தட்டி உடைச்சிட்டு வந்து உள்ள வந்து நம்ம ஹீரோயின் ஒரு வழியா காப்பாத்திடுவாங்க. இப்பதான் எல்லாருக்குமே புரியுது, ஆஹா இது ஏதோ ஒரு அமானுஷ்யமான விஷயம் போல அப்படின்ற மாதிரி புரிஞ்சுப்பாங்க. இதுதான் இந்த படத்தோட பிரேக் இன்டு 3யும் கூட. இந்த ஹீரோயினை காப்பாத்திட்டாங்க பாத்தீங்களா. இப்ப இவ வந்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இந்த எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்த ரெக்கான்ற பொண்ணு தான். அவளை வந்து நீங்க ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் ஊர் பொதுமக்கள்லாம் வந்து ஒருத்தர் வந்து கேட்கறா. இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்கறா, ரெக்கா தான் இதுக்கெல்லாம் காரணமா அப்படி மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோயினியும் ஆமான்னு சொல்லிடுறா. ஒரு பிளாஷ்பேக் கட்ட காட்டுறாங்க. நம்ம 100 இருக்காங்கல்ல, இந்த 100ம் ரெக்காவும் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, தனியா வீட்டுல இருப்பாங்க. அப்ப வந்து இந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து வந்து ஏண்டி எங்களோட புருஷனுங்களெல்லாம் நீ வந்து உன்னோட கைக்குள்ள போட்டுக்கிறியாடி அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து அவமானப்படுத்தி கெட்ட வார்த்தை திட்டி அவளை வந்து வாழ்க்கையில இதுக்கப்புறம் வாழவே கூடாதுன்ற மாதிரி சொல்லி அடிச்சது மட்டும் இல்லாம அவளை கொன்னே போடுறாங்க. அதாவது அடிச்சே கொன்னுறாளுங்க. இது யார் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்ப செத்து போறாங்க பாத்தீங்களா, இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் அதை பண்ணிருக்காங்க. இதுதான் பிளாஷ் கட்டா காட்டுறாங்க. இதுதான் இந்த படத்தோட டார்க் நைட் ஆஃப் த சோலும் கூட. சோ எந்த தப்புமே பண்ணாத அந்த 100 வந்து இவங்க வந்து ஊர் மக்கள் வந்து பொருளை பேசி அதாவது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை வந்து தப்பா சொல்லி அந்த பொம்பளை தப்பாடவ அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அடிச்சே கொண்டிருக்காங்க. இப்ப ரியல் லைஃப்ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இதே விஷயத்தை தான் அந்த பொண்ணுக்கும் பண்றதுக்காக ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த பொண்ணு அடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. கூட்டமா கம்பி கட்டை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு அடின்னு அடிக்கிறாங்க. அப்ப அந்த பொண்ணு சொல்றா, ஏங்க இதே தப்பதான் என் அம்மாவுக்கும் பண்ணீங்க, நாங்க எந்த தப்புமே பண்ணல, இப்ப எனக்கும் அதை தான் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கா. இந்த நேரத்துல நம்ம ஹீரோயினுக்கு வந்து அம்மா வந்து பேயா வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது அந்த 100 பொண்ணு மேல வந்து எந்த தப்புமே இல்ல, எங்க மேலதான் தப்பு, நாங்க தான் தப்பா புரிஞ்சுட்டு அவளை வந்து அடிச்சே கொண்டுட்டோம் அப்படி மாதிரி சொல்றாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரெக்காவை காப்பாத்துறதுக்காக அந்த இடத்துக்கு போறா. ஊர் மக்கள் எல்லாம் அடிக்கிற அடி வந்து நம்ம ஹீரோயின் மேல படுது. இதை பார்த்து அண்ணங்காரனும் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, தன்னோட தங்கச்சி காப்பாத்துறதுக்காக அங்க வந்து தன்னோட தங்கச்சி ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கான். இதுல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா,
ஒருத்தர் அடிச்ச அந்த இரும்பு கம்பி வந்து அண்ணன் தலையில பட்டு அண்ணன் சம்பவ இடத்திலே செத்து போயிரு. ஹீரோயினி ரெக்காவை காப்பாத்தினாலும் அண்ணனை காப்பாத்த முடியாம இதுதான் இந்த படத்தோட ஃபினாலேவும் கூட. ஆக்சுவலா இந்த படம் என்ன சொல்ல வருதுன்னா, ஒருத்தரை பத்தி எதுவுமே தெரியாம அவங்கள வந்து தப்பா சொல்லி இவங்க தப்பானவங்கன்னு சொல்லி போர்ட்ரேட் பண்ணி அடிச்சே கொண்டிருக்காங்க. இந்த படத்தோட மெயின் கோரா நான் என்ன பாக்குறேன்னா, புறம் பேசாம ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்றத வந்து இந்த படம் சொல்லி இருக்குது. உண்மையிலேயே இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 10 out of 9.5 கொடுக்குறேன். உண்மையிலேயே நல்ல படங்க, உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் சேவ் த கேட் வெர்ஷன்ல என்ன ஜானர்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா, டியூ டு தி ப்ராப்ளம், மான்ஸ்டர் இன் தி ஹவுஸ், இந்த ரெண்டு ஜானர்லயும் வருது. இந்த படத்தோட ஓடிடி லிங்க் இருக்குமா தெரியல, ஏன்னா இந்த படம் வந்து ஒரு இந்தோனேஷியன் படம்ன்றதுனால. முடிஞ்சா படத்தோட லிங்க் ஏதாவது இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், போய் பாருங்க. இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே இதை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் பரத்வாசன்.